கடந்த சில நாட்களா ஆக்டர் ஜெயம் ரவியையும் இண்டிபெண்டன்ட் சிங்கரான கெனிஷாவையும் தொடர்பு படுத்தி பேசப்பட்டுக்கிட்டு வந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில ஆக்டர் ஜெயம் ரவி ரீசெண்டா நடந்த பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச் பிரஸ் மீட்ல விளக்கம் கொடுத்திருந்தாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன். வாழ வீடு யாரையும் இதுல இழுக்காதீங்க. அது எதாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்றாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபா இருக்க விடுங்க. கெனிஷாலாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, தனியா நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாத்தின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணும்ன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. இந்த நிலையில சிங்கர் கெனிஷாவும் இதை பத்தி பேசி சில போஸ்ட் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல ஆக்டர் ஜெயம் ரவி ரீசெண்டா பேசின பிரஸ் மீட்டோட வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி, மரியாதையும் டீசென்சியும் இல்லாம என்கிட்ட பயங்கரமான கேள்விகள் கேட்கக்கூடிய அழகான மனிதர்களான உங்களுக்கு இதுதான் ஒரே பதில். இது இப்ப உங்களுடைய இதயத்தையும் மனசையும் அமைதிப்படுத்தும்னு நம்புறேன்னு சொல்லிருக்காங்க. அடுத்து இன்னொரு போஸ்ட்ல, உங்களுக்காக சந்தோஷப்படாத ஆட்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா அவங்கள நினைச்சே சந்தோஷப்படாத ஆட்களா கூட இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. கடைசியா ஒரு போஸ்ட்ல, மக்களோட இதயங்கள்ல உள்ள பெரும்பாலான காயங்கள் அவங்களோட எதிரிகளால ஏற்படுத்தப்பட்டதில்ல, அவங்க ரொம்பவும் நேசிக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஆட்களால ஏற்படுத்தப்பட்டதுன்னு ரொம்ப எமோஷனலாவும் ஆதங்கப்பட்டும் பேசியிருக்காங்க. சோ சிங்கர் கெனிஷா ஆக்டர் ஜெயம் ரவிக்கு ஆறுதல் சொல்ற வகையிலையும் தங்களுக்கு இடையில உள்ள உறவை தப்பா பேசுறவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையிலையும் இந்த போஸ்ட்களை ஷேர் பண்ணி தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.